சொன்னாங்க. சில பேர் அந்த ஹதீஸ் அங்கீகாரம் இல்லை என்கிற கருத்துக்கு இடையே சில சூஃபிகளும் ஞானிகளும் கூட சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு சோதனைங்கிறது அல்லாஹ் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அப்ப எப்படிங்க கொடுக்கப்படுது? அவரவருடைய நாவே காரணம். இன்னமல் பலா முவக்கலும் பில் மந்திக், சோதனை உங்கள் நாவினாலேயே சாட்டப்பட்டு இருக்கிறது. சங்கடங்களை உங்கள் நாவினாலேயே ஏற்படுத்தி கொண்டீர்கள். அந்த மதீனாவில் ஒரு தடவை யசீதுனுடைய படை உள்ள வந்துட்டு, யசீதுனுடைய படை யசீதுங்கிறவர் உசைன் ரலியல்லாஹுனுடைய புனிதமான வீர மரணத்துக்கு காரணம். அவருடைய படை மதீனா உள்ள இறங்குது. அந்த நேரம் மஸ்ஜிது நபவி மூடப்பட்டுச்சு 3 நாள். மாநபியினுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி 3 நாள் பூட்டப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் பூட்டுற போது சயீத் இப்னு முஸையப்ங்கிற பெரியவங்க அவங்க மஸ்ஜித் நபவி உள்ள உட்கார்ந்து இருந்துட்டாங்க. அவங்கள உள்ள வச்சே பூட்டிட்டாங்க. 3 நாளா திறக்கல. சயீத் முஸையப் உள்ள இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. சுபு வந்துச்சா, லொஹர் வந்துச்சா, அசர் வந்துச்சா, ஏன்னா பள்ளிவாசல் ஃபுல் இருட்டு, பூட்டிட்டாங்க, உள்ள இருக்கிறோம். அவர் சொன்னார், எனக்கு அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைத்தது. வக்து நேரம், சுபுகுனுடைய நேரம் வருமா, மஸ்ஜிது நபவியிலே ரசூலுல்லாவின் ரவுலாவில் இருந்து பாங்கு சப்தம் கேட்டது. ரசூலுடைய ரவுலாவில் இருந்து பாங்கு சப்தம். நான் புரிந்து கொண்டேன், ஓ சுபுகு வந்துச்சு. 5 வக்திலும் மாநபியினுடைய புனித ரவுலாவில் இருந்து பாங்கு சப்தம். அல்லாஹ் பெரிய கருணை உள்ளவன். அப்ப பாங்கு சப்தம் கேட்டுச்சுங்கிறா. 3 நாள் சாப்பாடு என்னன்னு சொல்லல. 3 நாளைக்கு பின்னால வெளியில வர்றாங்க. வந்தபோது ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லாமே பூட்டப்பட்ட மஸ்ஜிதுக்குள் அல்லாஹ் கொடுத்தான், எல்லாமே கிடைத்தது. அந்த நேரம் ஒரு கவிஞர் தன் கவியில சொல்றார், யா அல்லாஹ், மதீனாவையே இவ்வளவு சங்கடப்படுத்தி விட்டார்களே, கொடூரமாக நடந்து கொண்டார்கள், நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்படி ஒரு காட்சியை நான் இனி காண வேண்டாம் யா அல்லாஹ். இந்த மாதிரி கொடூரமாக மதீனாவை நடத்தியவர்களுக்கு முன்னால் நான் மீண்டும் மதீனாவை பார்ப்பதற்கு எனக்கு இந்த கண்ணு வேணுமா? என் கண்ணை குருடாக்கியதுன்னு கேட்டார். கண்ணை குருடாக்கியது ஒரு கவிஞர். அவர் கவியினுடைய இலக்கியத்தில் அழகாக அல்லாஹ்ட்ட பேசுறார். எதற்கு பேசுறார்? மஸ்ஜிது நபவி பூட்டப்படுது, மதீனாவுடைய பெண்கள் தவறாக நடத்தப்படுறாங்க, ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு சூழலை யசீதுனுடைய படை உள்ளே இறங்கி செய்கிறது. இப்படி ஒரு காட்சியை நான் காணுவதற்கு இந்த கண் எதற்கு அல்லாஹ்வே? கண்ணை எடுத்துருன்னு கேட்டார். படிச்சு முடிச்சார், 2 கண்ணும் குருடா போச்சு. 2 கண்ணும் குருடா போச்சு. அப்புறம் கவலைப்பட்டாராம். யா அல்லாஹ், சும்மா ஒரு அலங்காரமா சொன்னேன், அதுக்குள்ள கண்ணு போயிட்ட. அலங்காரமான வார்த்தை இல்லை, என் கண்ணு எதுக்கு நீ போக்கிட்டான் அல்லாஹ். நிறைய கஷ்டம் என்பது அல்லாஹ்வாக அடியார்களுக்கு கொடுப்பது இல்லை. அடியார்கள் முறை தவறி போவதால் அந்த கஷ்டங்களை சம்பாதிக்கிறோம். இந்த தீன் லேசானது. இந்த தீனை லேசாகவே ஆக்குங்கள், கஷ்டமாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் இடத்தில் கஷ்டத்தை கேட்காதீர்கள், நோயை கேட்காதீர்கள், மௌத்தை கேட்காதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இடத்தில் அதாப கேட்டு விடாதீர்கள் என்றார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான சூழலை தருகிறார்கள். இபாதத்து கூட ராத்திரி தூங்காமல் நீ வணங்க வேண்டாம், பகலெல்லாம் நோன்பு நோக்கிற அந்த சுன்னத் என்னுடைய சுன்னத் அல்ல என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கை நிறைய காசு இருந்தாலும் அளவோடு செலவழிப்பாயாக, காசே இல்லாவிட்டாலும் கையை கட்டி உட்காராதே என்றான் அல்லாஹ் குர்ஆனிலே. ஒலா தப்சுத், திருக்குர்ஆன் ஷரீஃபை திறந்து பாருங்கள். உன் கையை நல்லா விரிச்சிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ஒரே அடியா கையை கட்டிட்டு உட்கார்ந்துராதே. ஒலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த் ولا تجعل يدك مغلولة الى عنقك ولا تبسطها كل البسط. கைய விசாலமா இருக்குது என்று செலவு பண்ணிட்டு நீ நோட்ல நடுத்தர்ல வந்து நிக்க கூடாது. காசு கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் தானே இருக்குது, இதை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு கையை கட்டிக்கிட்டு உட்காராத. அப்ப எப்படி நட? 2க்கும் மத்தியில நடுத்தரமா நட. இந்த தீன் எத்தனை அழகான பாடம்.
நிறைய இருக்கிற போது வாரி வாரி கொடுக்க அனுமதித்த அல்லாஹ் உனக்கு இல்லாமல் கொடுத்து விடாதே என்கிறான். நீ ரோட்டுக்கு வந்து விடாதே என்கிறான். இதுதான் ஒரு உயர்ந்த வாழ்க்கை. எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை விளங்காமல் வாழ்வதை விட மார்க்கத்தை விளங்கினால் இந்த மார்க்கம் லேசானது. லேசுண்டு விளங்கின பின்னால் சரியாக நடக்கணும். ஒரு 5 வேளை தொழுக கூட நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குதுன்னா அது உங்களுடைய அறிவின் பலகீனம். இது ரொம்ப லேசானது. 5 வேளை ஒரு பாக்கியமானது. ரமலான் கஷ்டம் இல்லை, அது லேசானது. ஏன்? இந்த மார்க்கம் லேசு என்று சொன்ன பின்னால் கொடுத்த தொழுகை லேசானது, தரப்பட்ட நோன்பு லேசானது, ஜக்காத்தும் லேசானது. வருஷம் நான் கொடுக்கிறதா அதுதான் லேசானது. எப்ப இந்த தீனை லேஸ் என்றார்களோ இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற அத்தனையும் லேசானது. அது கஷ்டமா தெரியுதா? நாம பலகீனமானவர்கள், நாம மார்க்கத்தை விளங்காதவர்கள். இல்லை இல்லை, நீ சோம்பேறி என்றார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக அல்லாஹுவால் ரசூலால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அழகாகவே எடுப்பதற்கும் நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. கஷ்டமான சூழ்நிலையை நமக்கு நாமே உண்டாக்கி விடாமல் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்தில் கேட்பது கூட அழகாகவும் எந்த வகையில் அல்லாஹ் ரசூல் கேட்க பிரியப்படுவார்களோ அப்படி கேட்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வசதி காலங்களிலும் வறுமை காலங்களிலும் நடுநிலையோடு நடக்கிற அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வ ஆகிரு தஅவானா